வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு காட்டியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டு கையில் நல்லா தேய்ச்சிக்கணும், இல்லைன்னா கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொழுந்து பிரண்டையாக வாங்கிக்கணும். முத்துன பிரண்டைனா அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இழுத்தோன்னா நாரெல்லாம் வந்துடும். பொடி பொடியாக கட் பண்ணணும், அப்போ தான் சின்ன சின்ன நார் கூட வரும். இந்த நாரை ஒழுங்காக எடுக்காமல் நம்ம அப்படியே சமைச்சிட்டோம் அப்படின்னா நார் நாராக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், சுத்தமாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்தோன்னா. இதுக்கு நம்ம பார்த்து வாங்கணும், ரொம்ப இளம் பிரண்டையாக பார்த்து வாங்கினோன்னா தான் இந்த மாதிரி நல்லா வரும். இல்லைன்னா அது உரிக்கவே ரொம்ப சிரமமாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கையில் கட் பண்ணி நாரை உரித்து எடுத்துக்கலாம். பிரண்டை ரொம்பவே ஹெல்த்தியானது, எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய கால்சியம் சத்து இருக்குது. நான் அடிக்கடி சமையலில் சேர்த்துப்பேன். நான் செஞ்சு காட்டியிருக்கேன் சட்னி. நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ண பிரண்டையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வறுத்துடலாம். இந்த பிரண்டை சட்னிக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நல்லாவே இருக்கும். நீங்களும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் சட்னி திக்காக இருக்கும். நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொங்கி தான் வரும். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு, வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரமும் அதிகமாக இருக்கணும், புளிப்பும் அதிகமாக இருக்கணும். தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சோன்னா தீஞ்சு போகாது, நல்லாவும் வதங்கி வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பிரண்டை தனியாக வதக்கி எடுக்கணும். அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டை போட்டு வதக்கிக்கிறேன். இந்த பிரண்டையோட பச்சை நிறம் ஃபுல்லாகவே மாறிடணும். கலர் மாறி நல்லா வதங்குச்சுன்னா தான் அரிப்புத்தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறுது. இது ஆறிடுச்சு. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கலர் மாறிட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி எல்லா பிரண்டையும் கலர் மாறிடணும். அதாவது எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கிருச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட நார் இல்லாமல் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணி கொட்டிக்கலாம். எண்ணெய் போட்டுட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.